இது அப்ப நீங்க எதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க? எப்படி பார்த்தாலும் இது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இது அஃபேர்ன்ற மாதிரி தான் வரும். அஃபேர் வச்சுக்கிறது என்னமோ இன்னைக்கு இந்தியன் லா பிரகாரம் வந்து அது தப்பு இல்லைன்ற பட்சத்துக்கு கூட அஃபேரை நாங்க எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும்? ஆஸ் அ தமிழ் கல்ச்சர் பீப்புள்ஸ் நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியாது இல்லையா? நீங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த திருநங்கைகளே வந்து கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நான் தான் பண்ணி வச்சேன்னு சொல்றாங்க தெரியுமா? அப்படி நீங்க அதை பண்றீங்க அப்படின்னா உங்களை விட அடிமுட்டால் யாருமே கிடையாது. எல்லாமே தெரிஞ்சுதானே உங்களை லவ் பண்றான். ஒரு பையன் உங்களை லவ் பண்றான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் அவங்க திருநங்கைன்னு தெரியும், அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரியும், அவங்களை கல்யாணம் பண்ணா சொசைட்டியில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். கல்யாணம் பண்ண பையனை வந்து கத்தி சண்டைன்னு பேசுவாங்க, வானவில்னு பேசுவாங்க. இந்த மாதிரி பொது சமூக வலைதளங்கள்ல வந்து பலதரப்பட்ட கருத்துக்களை ஃபேஸ் பண்ணணுன்றது தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சு லவ் பண்ற ஒரு பையனுக்கு வந்து குழந்தை வேணுன்ற ஒரு காரணத்துக்காக நீங்களா பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இது எந்த வகையில நாங்க எடுத்துக்க முடியும்? இதுக்கு நான் அகெயின்ஸ்ட் தான். இப்ப நான் வந்து ஒருவேளை என்னோட பாய் ஃப்ரெண்டோ இல்ல நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு நபரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மியூச்சுவலா பேசி நான் எப்படி பிரியணுன்றத பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அவரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா